السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. وقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يقولون ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக பெருமானார் முஹம்மதே முஸ்தபா அஹமதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாடு நடிச்சுப்பட்டு அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்று நிலவட்டுமாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தின் பிற இரண்டில், அதுவும் பரக்கத் பொருந்திய ஜும்மாவுடைய இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இல்லத்திலே நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, நேற்றைய பயானிலே சொல்லும் பொழுது சஹருடைய உணவை பற்றி சில ஹதீஸுகளை நாம் பார்த்தோம். அந்த சஹருடைய உணவு சம்பந்தமான இன்னும் ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்துவிட்டு நேற்று சொன்னதை போன்று முக்கியமான தலைப்பினுடைய விஷயத்திற்கு நாம் வருவோம். சஹருடைய உணவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகள் சஹர் உணவை கண்டிப்பாக அவர்கள் உண்ண வேண்டும். அதில் பரக்கத் இருக்கிறது, ரஹ்மத் இருக்கிறது. அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிகின்றான். மலக்குமார்கள் அது அவர்களுக்காக துஆ செய்கின்றார்கள். இப்படியாக பல ஹதீஸுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் உணவு சாப்பிடுவதற்கு உண்டான சிறப்பை பற்றி சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், தபரானியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் பரக்கத்து ஃபீ ஸலாஸதி, மூன்று விஷயங்களிலே பரக்கத் இருக்கிறது. அதில் ஒன்று அல் ஜமா, ஜமாத்தோடு சேர்ந்து இருக்கிறது. என்றைக்குமே நான் தனியாக போய் சாதிச்சிடுவேன் அப்படின்னு செய்ய முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஜமாத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கும் பொழுதுதான் எதையுமே நாம் சாதிக்க முடியும். அல்லாஹுடைய பரக்கத் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய உதவி இருக்குன்னு அர்த்தம். ஜமாத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஸரீது. சரீது அப்படின்னு சொன்னால் இது ஒரு வகையான உணவு. நம்ம கரியானோ கோழியானோ காய்ச்சினோம்ல, அது மாதிரி அரபுகள்கிட்ட ஒரு ஆணம் அந்த உணவு ரொம்ப பிரபலியமான ஒரு உணவு. ஆணத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கறி ஆணம் தயார் செய்து அதிலேயே ரொட்டி துண்டுகளை ஊற வைத்து சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் சரீதுன்னு சொல்கிறது. அந்த உணவிலும் பரக்கத்து இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறார்கள், அஸ்ஸுஹூர், சஹர் உணவிலும் பரக்கத்து இருக்கிறது என்று. இந்த மூன்று விஷயங்களிலே உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அதாவது சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் ஒரு தோழர் அறிவிக்கிறாங்க. அவங்களுடைய பெயர் அந்த ஹதீஸில் குறிப்பிடப்படலை. அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு, கேட்குறாரு, எப்படின்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சஹர் உணவு சாப்பிட்டுருக்குறாங்க. சஹர் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்லேருந்து ஒரு தோழர் கேட்குறாரு, இன்ன சுஹூர பரக்கத்தன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று சஹருடைய சாப்பாடை உண்ணுவது என்பது பரக்கத்து இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சஹருடைய உணவை கொடுத்திருக்கின்றான். நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே வர்றாம வீட்டில் போய் என்ன செய்யுங்க, சஹர் சாப்பிடுங்க அப்படின்னு சஹாபிக்கு சொன்னாங்க. அவங்க எதை ஒன்று கேட்க வந்திருக்கிறாங்க. சஹருடைய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் சாப்பிட்டு இருக்கிறாங்க.
அவர் கிட்ட வந்தோன்னு சல்லல்லாஹு சொன்னாங்க, ஆத்தாக்குமுல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு அந்த சஹருடைய உணவை கொடுத்திருக்கின்றான், அது பரக்கத்தான உணவு, பலா ததுஹா, அந்த சஹருடைய உணவை நீங்க என்ன செய்யாதீங்க, நம்ம நீங்க மறுத்துடாதீங்க, அதை சாப்பிடாம நீங்க இருந்துடாதீங்க என்பதாக சஹருடைய உணவை பற்றி சல்லல்லாஹு செஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப வலியுறுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக சஹர் சம்பந்தமான நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் நோன்பு வைக்கும் பொழுது சஹருடைய உணவும் ஹலாலாக இருக்க வேண்டும், நோன்பு திறக்கக்கூடிய அந்த உணவும் நமக்கு ஹலாலாக இருக்க வேண்டும். காலையிலிருந்து மாலை வரைக்கும் வெறும் வயிற்றோட பசித்திருப்பது நோக்கம் அல்ல. அந்த உணவு, ரெண்டு உணவும், சஹருடைய உணவு, இஃப்தாருடைய உணவு, ரெண்டுமே ஹலாலாக இருக்க வேண்டும். ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு அடியான் காலை சஹருடைய உணவை ஹலாலாக அவன் உண்டு அவன் நோன்பு வைத்து, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஹராமான உணவை கொண்டு அவன் நோன்பு திறப்பானால் அவனுடைய நோன்பு அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லைன்னு சொன்னான். அவர் அந்த சஹருடைய உணவிலும் சரி, இஃப்தாருடைய உணவிலும் சரி, அந்த ஹலால்ங்கிற விஷயத்துல நாம் மிகவும் பேணிக்கையாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய சஹர் உணவு இலவசமாக கொடுக்குறாங்க. அவங்க எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஜக்காத்து காசிலிருந்து அந்த சஹருடைய உணவை தருகிறார்களா, அல்லது அவங்களுடைய சொந்த பணம், சொந்த சம்பாத்தியத்திலிருந்து கொடுக்குறாங்களா என்பதை தெரிஞ்சு நாம் சாப்பிடணும். ஏழை எளியவர்களுக்கு அது ஹலாலானது, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜக்காத்துடைய உணவின் மூலமாக சஹருடைய உணவை சமைத்து நாம் கொடுப்போமையானால், ஒரு ஏழைக்கு கொடுத்தால், சஹருடைய உணவு சமைக்க முடியாத ஒரு ஏழைக்கு நாம் கொடுப்போமையானால் அது அவருக்கு ஜாயிஸானது, அவர் அதை சாப்பிடணும். ஆனால் ஒரு பணக்காரர் நினைச்சிடக்கூடாது, அந்த சாப்பாடை சாப்பிட்டு அவர் நோன்பு வச்சாருன்னா அது உண்மையான நோன்பு அல்ல, அவருக்கு அது ஹராம் அல்ல. ஏன்னா அவரே ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவர். அப்போ அவர் ஜக்காத்துடைய பொருள் இருந்து சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு ஹராமானது. அப்போ சஹருடைய உணவுல இலவசமாக சஹர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே நம்ம நினைச்சிடக்கூடாது. சஹர் உணவை சாப்பிடுறதுக்கு நம்ம முன்வரக்கூடாது. அதை நம்ம முதல்ல ஆய்வு செய்யணும். யார் சாப்பாடு கொடுக்குறா, யார் அந்த முறையை செய்கிறா, அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா ரமலான் நோன்புங்கிறது சாதாரணமானதல்ல. ஒரு நோன்பு நமக்கு விட்டு போயிட்டுன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இந்த ஒரு நோன்புக்காக வேண்டி வருடம் முழுவதும் நீங்கள் நோன்பு இருந்தாலும் ரமலானுடைய ஒரு நோன்புக்கு அது ஈடாக முடியாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. அப்போ சஹருடைய உணவிலும் சரி, இஃப்தாருடைய உணவிலும் சரி, நாம் ஹலாலான அந்த விஷயத்தை, அந்த பேணிக்கையை நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வர வேண்டும். இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம். ரமலானுடைய முதல் 10 ரஹமத்துடைய 10ன்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான காரணங்களை இமாம்கள் நமக்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து நமக்கு சொல்றாங்க. அதில் முதல் காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த நம்பிக்கை, அளவு கடந்த பிரியம் வைக்கணும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் பிரியும் நமக்கு இருக்குமோ, அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும். ஒரு ஆயத்தினுடைய தஃசீரில் பெருமக்கள் சொல்லி காட்டுறாங்க, யாருக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைப்பதற்கு மக்களிலேயே மிகவும் சிறந்தவங்க யாருன்னு சொன்னாங்க. மிக சிறந்தவர்கள்னா மிகவும் தகுதி உடையவர்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைப்பதற்கு மக்களிலே மிகவும் தகுதி உடையவர்கள் யாருன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் தான் என்ற அந்த ஏகத்துவத்தை உள்ளத்தால் அவர் ஏற்றுக்கொண்டு அதை நாவால் அவள் மொழிய வேண்டும். அதே நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவை இஹ்லாஸான முறையிலே தன்னுடைய அறிவின் மூலமாகவும், தன்னுடைய நடத்தையின் மூலமாகவும், தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் அதை அவர் நிரூபித்து காட்ட வேண்டும். இப்படி யாருக்கு நிரூபித்து காட்டுறாங்களோ அவங்க தான் அல்லாஹ்வின் மீது அதிகமான நம்பிக்கையை வைத்தவர்கள், அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று ஈமான் கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போல ஹதீஸ் ஷரீஃபில் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நான் சுருக்கமாக சொல்றேன். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் அபூ யஅலா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் இருக்கு. எந்த ஒரு மனிதர் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உண்மையானவன் என்ற தன்னுடைய உள்ளத்திலே இணைத்து நாவால் மொழிந்து அந்த நிலைமையிலேயே ஒருவன் மரணித்து விடுவானையானால் தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க.
அப்ப அல்லாஹ்வின் மீது எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கை வைப்போமோ, எந்த அளவுக்கு அளவு கடந்த பிரியத்தை நாம் வைத்து அந்த பிரியத்தை நாம் வெளிப்படுத்துவோமோ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைப்பதற்கு அது காரணமாக அமையும். அப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கிடைப்பதற்காக வேண்டி சில அடியார்கள் இப்படி துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மூமின்ல சொல்லி காட்டலாம். யகூலூன, சில அடியார்கள் இப்படி துவா செய்வார்கள், ரப்பனா ஆமன்னா, எங்களுடைய இறைவா, ஆமன்னா நாங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டோம், ஃபக்ஃபிர் லனா, எங்களை நீ மன்னிப்பாயாக, வர்ஹம்னா, எங்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக, வஅன்த கைருர் ராஹிமீன், நீதான் இரக்கம் காட்டுபவர்களில் மிகவும் சிறந்தவன் என்ற இந்த துவாவை, இந்த பிரார்த்தனையை நல்லடியார்கள் கேட்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருவசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஆகவே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முதல் காரணம் என்ன? அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த நம்பிக்கை, அளவு கடந்த பாசம். அந்த பாசத்தை வைத்து அந்த நம்பிக்கையும் பாசத்தையும் அதை நம்முடைய உறுப்பின் மூலமாக அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே முதல் 10 ரஹமத்துடைய பத்திலே நாம் சொல்றோம். அல்லாஹ் நம்மின் மீது அளவு கடந்த பாசத்தை அல்லாஹ் நம்மின் மீது வைத்திருக்கின்றான். அவன் மீது நாம் அளவு கடந்த பாசத்தை வைத்து அவனுடைய ரஹமத்தை பெறுவதற்கு உண்டான தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவரும் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.